சின்ன வயசுலேருந்து அந்த பேரை கேட்டதுலேருந்து அந்த பேரை கேட்டாலே வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இண்டோவில் வந்து அவரை பற்றி அவர் வாட்சதை பற்றி வந்த அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு அதில் வந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. 57லாம் நான் ரொம்ப சின்ன பையன். இது படித்ததுலேருந்து கேட்கணும்னு ஆர்வம். படிக்கிறது வந்து நாதத்தை கேட்கறது ஆகாது இல்லையா. அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோவில் வர ரெக்கார்டிங்ஸில் வந்து அது அவர் வாட்ச ப்ரோக்ராமில் கேட்டு வளர்ந்தவன் நான். ஆனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கோ அவருடைய காம்போசிஷனை பற்றி பேசுகிறதுக்கோ எனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது நான் வந்து ஒப்புக்காக சொல்கிறதாக யாரும் நினைக்க வேண்டும். அவர் லாஸ்ட் கொஞ்ச நாளாக தான் வந்து எனக்கு வந்து நான் ஃபிலிமில் நான் ஒரு சைடில் பிஸியாக இருந்தேன், அவரும் ஒரு சைடில் பிஸியாக இருந்தார். ஒரு ஆக்சிடென்டலாக எங்களுடைய மீட்டிங் நடந்தது. அதுலேயே கருத்து பரிமாற்றங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரு அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த மாதிரி செட் ஆகிருந்தது. நிறைய விஷயங்களை அவர் இந்த ராகவர்த்தினி அவர் எடுத்து நான் பண்ணதை பார்த்துட்டு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது வந்து நான் போட்டு காட்டினேன். ஒரு ராகவர்த்தினியில் ஒரு கீர்த்தனை ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த கீர்த்தனையை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருந்த நேரம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நீங்கள் இருந்தீங்களா? அப்போ நவராத்திரி கச்சேரின்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வாசிங்க. அப்பா கூட வந்தார். அப்போ போட்டு காட்டினோடனே அவர் ரியாக்ட் பண்ணது அந்த 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 மியூசிக்கு வந்து ரியாக்ட் பண்ணது வந்து ஒவ்வொரு சுரத்துக்கும் ஒவ்வொரு செகண்ட் ஒரு நொடி வந்து இன்னொரு நொடியை வந்து எப்படி இடைவிடாமல் ஒரு நொடிக்கும் இன்னொரு நொடிக்கும் என்ன கேப் இருக்கு. மியூசிக் அதே போல அந்த டிஸ்டன்ஸே அந்த சுரங்களுக்குள்ள டிஸ்டன்ஸே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக அந்த பாடலை கேட்டு அவர் வந்து அவ்வளவு ரசிச்சு லயிச்சு போய் ரொம்ப உயர்வாக பேசினார். அதுவே அவர் உயர்வாக பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்றதா யாரும் எடுத்துக்கிற வேண்டாம். ஆனால் அது எவ்வளவு தூரம் தாக்கி இருக்கு அவர் ஒரு கீர்த்தனையை பண்ண வச்சிருக்குது அப்படிங்கிற பொழுதுதான் ரெண்டுமே பியூரிட்டியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த பியூரிட்டிங்கிறது வந்து மியூசிக் இஸ் நாட் அன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. உணர்வு பூர்வமாக உள்ள இருந்து வரணும். அதுக்குள்ள இன்டெலெக்டுக்கு உள்ள சமாச்சாரங்கள் தன்னால ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து போய் விழும். அவருடைய திலானாக்கள் எல்லாம் பாருங்க, என்ன அழகா இருக்கு. அதை எடுத்து முடிச்சு மறுபடியும் அந்த எடுக்கிற இடம் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு திலானம் ஒவ்வொரு காம்போசிஷனும் அந்த பல்லவியை எடுக்கிற இடத்துல வந்து அது என்னமோ பண்ணும். அது வந்து உணர்வு பூர்வமாக தான் வருமே தவிர கால்குலேட் பண்ணி நம்ம இந்த ராகத்தில் இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு போனால் நம்மளுடைய மென்டல் ரிஃப்ளெக்ஷன் தான் அது மென்டல் கேஸ். அது வந்து மியூசிக்காக தான் இருக்கு. அதனால சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு இவ்வளவு தான் இருக்கு. ஆனால் இந்த புக்கை வந்து ரொம்ப சிரமப்பட்டு லட்சுமி அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப நாள் எத்தனை வருஷமா ஆச்சு? 5 வருஷமா அந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஆனால் ரீபிரிண்ட்டுக்கு வந்திருக்குன்னா அந்த காலத்தில் புக்கு வாசிக்கிறவங்க நிறைய பேர் இல்லை, புக்கு வாசிக்கிறவங்களே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ரீபிரிண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது காரணம் வந்து அவருடைய மியூசிக்கா அவருடைய பர்சனாலிட்டியா? அவருடைய மியூசிக் இஸ் லிவிங் டுடே. அவருடைய அவங்களுக்கெல்லாம் வந்து சில பேரை எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது. அந்த கணக்கில் சேர்க்க முடியாததில் அவர் ஒருத்தர். இவர் மாதிரி அவர் மாதிரி இவர் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்கீங்க. நான் மேற்போக்கா புரட்டுறப்ப அந்த கான்ட்ராவர்சி வந்தது மியூசிக் அகாடமி